ஸோ கடன் வாங்குறது வந்து எப்போதுமே வந்து நல்லதாக இருக்காது. சரிங்களா? ஸோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஸ்க்காக தான் நான் பார்க்குறேன். இல்லை, நம்ம மிடில் கிளாஸ் வந்து கிரெடிட் கார்டே யூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. இப்போ வந்து இப்போ நார்மலாக இஎம்ஐக்கு பதிலாக நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோம்னா அது வந்து டோட்டல் அமௌண்ட் டியூ பே பண்ணாமல் மினிமம் அமௌண்ட் டியூ பே பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு. அப்புறம் வந்து ஓப்பனிங் சார்ஜஸ் இருக்கும், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிரெடிட் கார்டுன்னு கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுடைய மெயின் எய்ம் வந்து அந்த சார்ஜஸ் இல்லை. கிரெடிட் கார்டு வந்து ஒரு ஃபினான்ஷியல் டூலா இல்லைன்னா ஃபினான்ஷியல் வந்து ட்ராப்பா? இப்போ எல்லா விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கும் இருக்கும், ரிவார்டும் இருக்கும். ஆனால் கிரெடிட் கார்டை பற்றி பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போகிற கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அண்ட் சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் அட்வைசர் மிஸ்டர் அழகு விமலேஷ் தான். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு என்ன பேச போகிறோம்னா வந்து கிரெடிட் கார்டு. ஓகே. கிரெடிட் கார்டு என்னன்னா மக்கள்கிட்ட ஒரு பயம் இருக்குது, நம்ம வந்து மாட்டிப்போமோ, அது ஒரு ட்ராப்பு, அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. கிரெடிட் கார்டு எப்படி ஒர்க் ஆகுது, அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? சார், கிரெடிட் கார்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து டெபிட் கார்டு எப்படி யூஸ் பண்ணுவோம், நம்மள்ட்ட இருக்க மணியை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு டெபிட் கார்டு. ஏன்னா கிரெடிட் கார்டு வந்து மற்றவங்க மணியை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி, பேங்க்டேருந்து நம்ம கடன் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ கடன் வாங்குறது வந்து எப்போதுமே வந்து நல்லதாக இருக்காது. சரிங்களா? ஸோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஸ்க்காக தான் நான் பார்க்குறேன். சரி, எந்த மாதிரி ஆட்கள் வந்து கிரெடிட் கார்டு வந்து வாங்கலாம்? கிரெடிட் கார்டு வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் இருக்கணும். ஓகே. ஏன்னா வந்து இப்போ வந்து கிரெடிட் கார்டு லிமிட் வந்து 30% தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. 30% மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சிபில் வந்து டவுன் ஆகிட்டே இருக்கும். அது எலிஜிபிள் அமௌண்ட்லேருந்து எலிஜிபிள் அமௌண்ட் வந்து 30% தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சிபில் ஸ்கோர் என்ன ஆகிடும்னா கம்மி ஆகிட்டே வரும். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக வந்து லோன், நம்ம பர்சனல் லோன், கார் லோன் வாங்குறதுக்குலாம் வந்து ஒரு தடையாக இருக்கும் அது. ஸோ வந்து அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணலாம். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போகிறதுக்குன்னு யூஸ் பண்ணுவாங்க, அதில் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வருதுன்னு. அதை வச்சு ட்ராவல் லான்ச் ஃப்ரீ ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீயாக வந்து ஏர்போர்ட்டில் வந்து சாப்பிட கூட செய்யலாம். நம்ம அந்த மாதிரி ட்ராவலுக்கு இங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீடு இருக்கிறவங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம சும்மா ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்க போனாலோ இல்லை ஏதாச்சும் அப்ளைன்சஸ் வாங்க போனாலோ அவங்க வந்து நாங்களே கிரெடிட் கார்டு வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோன்ற மாதிரி நிறையா சொல்கிறாங்க. ஸோ அது அந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம வாங்கலாமா? இல்லை, நம்ம மிடில் கிளாஸ் வந்து கிரெடிட் கார்டே யூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. இப்போ வந்து நார்மலாக இஎம்ஐக்கு பதிலாக நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா எல்லாத்துக்குமே கிரெடிட் கார்டு வந்து ஸ்வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ எதுவும் தெரியாது. நம்ம அதில் வந்து ஒரு ட்ராப்பில் மாட்டினதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட இதே வந்து ஸ்பாயில் ஆயிரும் லைஃபு. ஓகே சார். கிரெடிட் கார்டு வாங்கினதுக்கப்புறம் வந்து பில் அமௌண்ட் பே பண்ணணும் மந்த்லி ஒன்ஸு. அந்த பில் அமௌண்ட் வந்து மினிமம் டியூன்னு இருக்குது, ஃபுல் அமௌண்ட் டியூன்னு இருக்கும். ஸோ வந்து மினிமம் டியூ வந்து பே பண்ணுறது பெஸ்ட்டா? இல்லை, அது பண்ணவே கூடாது. இதுதான் கிரெடிட்டில் வந்து மோஸ்ட்லி மாற்றுறது வந்து இது ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக பே பண்ணியிருப்போம், 1 lakh பே பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்க. அது வந்து மந்த் எண்டில் தான் நம்ம டே கொடுத்துறதுலாம் ஸ்டேட்மெண்ட்னு வரும். அதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து நம்ம செலவு பண்ண அமௌண்ட்டை கொடுத்துருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் டியூன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தை பார்த்து நம்மளுக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்லேயும் காசு இருக்காது. ஸோ நம்ம மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ இந்த கம்மி அமௌண்ட் தானே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணுற மாதிரி தோணும். நான் அதுதான் வந்து மெயினாக கிரெடிட் கார்டு ட்ராப் பண்ணுறது அதுதான். ஏன்னா இப்போ நீங்கள் அந்த அமௌண்ட் மட்டும் மினிமம் அமௌண்ட் டியூ மட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுலேருந்து போடுவாங்கன்னா ரிமைனிங் என்ன அமௌண்ட் இருக்கோ அதுலேருந்து தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நார்மல் இன்ட்ரெஸ்ட்டை விட காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா மெட்டா அனாலிசிஸ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. மெட்டா அனாலிசிஸ்னால் இப்போ கிரெடிட் கார்டை பற்றி 100 ஸ்டடி பண்ணியிருக்காங்க வச்சுக்கோங்க. அந்த 100 ஸ்டடியோட ரிசல்ட்டையும் சேர்த்து ஒரு ரிசல்ட் மாதிரி பண்ணுவாங்க. அதான் மெட்டா அனாலிசிஸ்னு. அதில் வந்து இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் தூக்கிட்டாங்கன்னா 70% கிரெடிட் கார்டு பீப்புள் வந்து ரீபேமெண்ட் பண்ணுறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் டியூ. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கிறனால தான் நிறைய பேர் கிரெடிட் கார்டில் ட்ராப்பில் மாட்டுறதுக்கு காரணமே அதுதான். ஃபுல் பேமெண்ட் கட்டுறது தான் பெஸ்ட். இந்த கிரெடிட் கார்டு அமௌண்ட்டோட லிமிட் இருக்குல்ல, இது எப்படி வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க? நீங்கள் வந்து அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எவ்வளோ சேலரி பர்சனாக பிஸ்னஸ் பர்சனாக பார்ப்பாங்க. அப்புறம் உங்களை பேங்க் ட்ரான்சாக்ஷன் அக்கௌண்ட் பார்ப்பாங்க, எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, அதை வச்சு தான் உங்கள் லிமிட்டே மெயினாக இது பண்ணுவாங்க. அப்புறம் உங்கள் சிபில் ஸ்கோர் வந்து நல்ல டீசெண்டான சிபில் ஸ்கோர் இருக்கா பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ லிமிட் வந்து உங்களுக்கு இது பண்ணலான்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஓகே சார். மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் என்னென்ன காமன் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து கிரெடிட் கார்டில் வந்து பண்ணுறாங்க? எமர்ஜென்சி இருந்தால் யூஸ் பண்ணலாம் கிரெடிட் கார்டு. ஆனால் மிடில் கிளாஸ் என்ன பண்ணுறாங்க, நார்மலாக அவங்கள வந்து ஃபோன் வாங்குறதுக்கு, டிவி வாங்குறதுக்கு அதுக்குன்னு வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் மெயினாக பண்ணுறாங்க. அப்புறம் டோட்டல் அமௌண்ட் டியூ பே பண்ணாமல் மினிமம் அமௌண்ட் டியூ பே பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு. அப்புறம் வந்து
கேஷ் பாயிண்ட் போனஸ் பாயிண்ட்டுக்காக வந்து கிரெடிட் கார்டு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கூகுள் பேயில் நம்ம பே பண்ணால் கூட தான் நம்மளுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வரும், இது வரும். அது நம்ம ரிவார்ட்ஸ்க்காக நம்ம கூகுள் பே ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் நீங்கள் பாயிண்ட்ஸு, நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா இவ்வளோ பாயிண்ட்ஸ் வருது, அதுக்காக வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதை தடுக்கணும் நீங்கள். அப்புறம் உங்கள் சக்தி என்னென்னு உங்களுக்கு தெரியணும், உங்கள் லிமிட் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்கள் கிரெடிட் கார்டில் 1 lakh இருக்குன்னா நீங்கள் 1 lakhையுமே யூஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஆனால் எல்லாருமே வந்து அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகே சார், இப்போ மிஸ்டேக்ஸ் பார்த்தோம், என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் வந்து பார்க்கலாம் கிரெடிட் கார்டுனால? இப்போ வந்து மெயினான அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு யாருமே கடன் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக யாருமே தர மாட்டாங்க. நோ காஸ்ட் இஎம்ஐ தர மாட்டாங்க. ஆனால் கிரெடிட் கார்டு தான் வந்து 45 days வரைக்கும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் மெயின் அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க வந்து இப்போ கேஷ்பேக்லாம் இருக்கும் அதில். இப்போ சில ப்ரீமியம் கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ரிவார்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். அப்புறம் வந்து லான்ச் ஆக்சஸ்லாம் நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரிப்பீட்டடாக வந்து சில பேர் வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க, இன்டர்நேஷனல் ஃப்ளைட், டொமஸ்டிக் ஃப்ளைட்லாம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம டிக்கெட்ஸோட ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், நம்ம லான்ச் ஆக்சஸ் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ் நிறையா இருக்கும். சார் சில கிரெடிட் கார்ட்ஸ் தான் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐன்னு இருக்குது, அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில், இ-காமர்ஸில் இருக்கட்டும். இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்கிறது வந்து அது நல்லது தான். ஆனால் என்னென்னா, ஸோ இதே மாதிரி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ராப்பாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு கார்டு வாங்கிட்டு அடுத்து வந்து நிறைய கார்ட்ஸ் ஆஃபர்ஸ் வருவாங்க. இப்போ நீ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிரெடிட் கார்டுக்கு வந்து ஒரு சார்ஜஸ் இருக்கும், ஓப்பனிங் சார்ஜஸ் இருக்கும், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிரெடிட் கார்டுன்னு கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட மெயின் எய்ம் வந்து அந்த சார்ஜஸ் இல்லை, அவங்க மினிமம் அமௌண்ட் டியூ இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களை எப்படி கெட்ட வைக்காமல் இருக்கிறது தான் அது பேங்க்கோட மெயின் டார்கெட்டு. ஸோ வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டு அதுக்கு லைஃப் டைம் ஃப்ரீன்னு சொல்லிட்டு நம்ம ட்ராப் பண்ணிடுவாங்க. ஓகே சார், எந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க கிரெடிட் கார்டில்? ஒரு நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ். இப்போ பேங்க்கில் வந்து மினிமம் வந்து லோன் வாங்கினோம்னா 8லேருந்து 10% வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி இருக்கும் மினிமம். ஸோ கிரெடிட் கார்டில் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் அது இன்ட்ரெஸ்ட் ரேட் போகும்? இதுக்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் எதில் ரொம்ப அதிகம்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் மட்டும்தான். ஏன்னா வந்து அது இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இப்போ ஒரு பெரிய இயருக்கு பார்த்தீங்கன்னா 30லேருந்து 60% வரைக்குமே இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா அதுவும் காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம பண்ணலைன்னா அது வந்து காம்பவுண்ட் ஆகி டெப்ட் கடனில் கூட இல்லாமல் கடன் ட்ராப்பில் சைக்கிளில் மாட்டிடும். நம்ம இந்த மாதம் கடன் அடைப்போம், அடுத்த மாதம் வந்து அடுத்த கடன் வந்துட்டே இருக்கும். டெப்ட் வந்து அப்படியே நம்ம ஒரு சைக்கிள் மாதிரி மாட்டிப்போம். ஆக்சுவலாக வந்து வாங்கின அமௌண்ட்டை விட நம்ம வட்டி மட்டுமே வந்து வரிசையாக கட்டிகிட்டே இருக்கும். அப்போ எந்த வந்து கிரெடிட் கார்டு வந்து ஒரு ஃபினான்ஷியல் டூலா, ஏன்னா ஃபினான்ஷியல் வந்து ட்ராப்பா? இப்போ எல்லா விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கும் இருக்கும், ரிவார்டும் இருக்கும். ஆனால் கிரெடிட் கார்டை பற்றி பார்த்தீங்கன்னா ரிஸ்க் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்து நான் இது வந்து மெயினாக ஃபினான்ஷியல் ட்ராப்பாக தான் பார்க்குறேன். டூலாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்குன்னு ப்ராப்பராக நாலேஜ் இருக்கணும், நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். ரிவார்டை விட ரிஸ்க் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இது ட்ராப் தான் கண்டிப்பாக. ஓகே சார், கிரெடிட் கார்டை பற்றியும் கிரெடிட் கார்டில் இருக்க வந்து அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி நிறையா ஷேர் பண்ணிங்க. மீண்டும் ஒரு டாப்பிக்கில் இன்னொரு சந்திக்கலாம் சார்.